சென்னை மண்டூர் ரத்தினமங்கலம் ஸ்ரீ லட்சுமி பேர் தியான மண்டபம் லட்சுமி பேர் சன்னதி 2002ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாளன்று பூமி பூஜை போடப்பட்டு 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி பேர் சன்னதி முதலாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்தது. இரண்டாவது கும்பாபிஷேகம் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றது. மூன்றாவது கும்பாபிஷேகம் 2025ஆம் வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதுவரை 3 கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. உலகத்தில் முதலாக லட்சுமி குபேர மூலவரை வச்சு இங்கே தான் முதலாக கட்டப்பட்டது. நீங்கள் குபேர சன்னதி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நாகப்பட்டினம் குமரன் கோயிலில் போயிருந்தீங்கன்னா அங்கே சுற்றி வரும் பொழுது சன்னதியில் குபேரன் இருப்பார். ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயிலில் வந்தீங்கன்னாலும் சுற்றி வரும் பொழுது குபேரன் இருப்பார். தேனியில் இருக்க சிவ ஆலயங்களிலும் நிறைய ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் இருக்கார். ஆனால் முதலாக லட்சுமி குபேரோட மூலவராக வச்சு கட்டப்பட்ட முதல் தனி சன்னதி தியான மண்டபம் ஆலயம் இந்த லட்சுமி குபேர தியான மண்டபம் தான். இது சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலத்தில் இருக்குது. ரத்தினமங்கலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வண்டலூர் ஜூ பக்கத்தில் 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கேளம்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரதான சாலையில் 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் தாவூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா ரத்தினமங்கலம்ங்கிற அழிய கிராமத்தில் இந்த லட்சுமி குபேர தியான மண்டபத்தில் லட்சுமி குபேர நீங்கள் தரிசனம் செய்யலாம்.